வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் வந்திருக்க மிக மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ இந்த டிசிசி நியமனங்களை தொடர்ந்து எடுப்பாங்களா? எல்லாருமே கேட்குறது இந்த 2026 டிசிசி நியமனங்கள் தொடர்ந்து இருக்குமா? தமிழகத்தில் தொடங்கப்பட்ட தனியார் பேருந்து நிலையங்கள் மூடப்படும் அபாயத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ தனியார் பேருந்து நிலையங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இனி அரசு உடைமையாக்கப்படும் அப்படின்றது எல்லா தரப்புலவே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் இதற்கு முக்கியமான ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாங்க. ஏன்னா நிறைய மாற்றங்கள் திருவண்ணாமலையில் இந்த மாதிரி அங்கங்கே பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் எல்லாமே பேருந்துகளை வழி மாற்றம் அப்கிரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மக்களை பார்த்திங்கன்னா வாட்டி வதைக்கிறது அது நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் விரைவில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய முதல்வர் விஜயுடைய ஆட்சியில் இது நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்து போக்குவரத்து கழகத்தில் 2026 நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது வர இருக்குது? ஸோ இதை பற்றி நாம் பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறது எப்போ? ஸோ டிசிசி நியமனங்கள் இருக்கா, இல்லை டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக? டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக மொத்தம் 28,000 நபர்களை எடுக்க போகிறாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய வெள்ளை அறிக்கை, ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியுடைய ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றத வெளியிடுவாங்களா? 2025 நடைபெற்ற நியமனங்களுடைய முற்றுப்புள்ளி வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்றது எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. 2025 நியமனங்களில் பலவிதமான முறைகேடுகள் இருக்குது. ஸோ முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் அந்த நியமனங்களை இப்போ இருக்கிற ஆட்களை முழுமையாக ரத்து செய்துட்டு புதிய ஆட்களை நியமனம் செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் நிறைய பேர்கிட்ட எழுந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது, இன்னொரு 850 பேருக்கு போஸ்டிங்கே போடாமல் இருக்கிறதுனால அந்த நியமனங்களை முழுமையாக ரத்து செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையும் வாங்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிதுங்க. எளிய முறையில் வாங்கிக்கலாம். ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை அணுகி எல்லாம் ஸ்கூல்ஸ், அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அணுகி நீங்களால் டிரைவிங் லைசன்ஸை வாங்க முடியும், ஓகேங்களா? ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிஓ அலுவலகத்தில் தான் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக பெற்றவுடன் தான் உங்களால் வாங்க முடியும். ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் பார்த்திங்கன்னா செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் தராங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் போக்குவரத்து கழகத்தில் 2026 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் ரெடியாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 28,000 காலி பணியிடங்களில் 20,000 பேர் டிரைவர்களும் 8,000 பேர் கண்டக்டரும் நியமனத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. போக்குவரத்து கழகத்தில் மறைமுகமாக சேலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற மாவட்டத்தில் மறைமுகமாக பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. ஸோ இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் விரைவில் ஒரு சுமூகமான முடிவு தருவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தனியார் பேருந்துகளில் ரவுண்டாக பண்ணுறோன்ட்டு 30 ரூபா கட்டணத்தை 35 ரூபாயாக மாற்றியிருக்கிறார்கள். இதற்கு எப்பொழுது இந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அது மட்டுமே கிடையாது, ஆங்காங்கே பார்த்திங்கன்னா தனியார் பேருந்து நிலையங்களை அரசுடைமை ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.